ஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா. ஒரு விடயத்தை நீங்க வெறுக்கிறீங்க, அது அல்லாத இன்னும் பல கைரான விடயங்களை அவர்களில் அல்லாஹ் வைத்திருப்பான். நபி அவர்களும் ஹதீஸ்ல சொன்னார்கள், லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன், ஒரு முஃமினான ஆண் இன்னும் ஒரு முஃமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா குலுகன் ஆகர், அவளிடத்துல ஒரு பண்பை நீங்க வெறுக்கிறீங்க, அவளிடத்துல இன்னும் ஒரு அழகான பண்பொன்று இருக்கும். அவள் அவசரமாக ஆத்திரப்படுகின்றால், கோபப்படுவாள், வெகு சீக்கிரமாக அவருடைய கோபம் தணிந்து விடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்குரிய ஹக்குகளையும் சொன்னாங்க, பெண்களுக்குரிய ஹக்குகளையும் சொன்னாங்க. இரண்டு சாராரும் அவர்களுடைய ஹக்குகளை பேணி பாதுகாத்து நடந்தா ஃபெமிலி லைஃப் அது சொர்க்க வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஆனா இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை நரகத்துடைய வாழ்க்கை மாதிரி. அநேகமானவங்க வெளியில சொல்றல்ல, வெளியில சொன்னா எங்களுக்கு தான் கேவலம், எங்களுக்கு தான் அவமானம். பெண்களும் அதை அப்படி அமுக்கி வச்சு கொண்டிருக்கிறது, ஆண்களும் அதை அப்படி மூடி வச்சு கொண்டிருக்கிறது. மேல பார்த்து துப்பினா தலையில விழுகின்ற மாதிரி எங்கட ஃபெமிலி பிரச்சனையை நாங்க யார்கிட்ட சொல்றது? அதோட ஊர் உலகத்திற்காக வேண்டிய கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையில ஃபெமிலி லைஃப்ல சந்தோஷம் இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைப்படி வாழல்ல. கணவன் நினைக்கிறாரு, உதாரணத்திற்கு ஒரு கணவன் அவர்கிட்ட ஒரு 500 பேர் வேலை செய்யறாரு, அந்த கணவன் அந்த வேலை செய்யக்கூடிய 500 பேரை ஹெல்ப் பண்ற மாதிரி மனைவியை ஹெல்ப் பண்ண பாக்குற. மனைவி அவள் உங்களுடைய வாழ்க்கை துணைவி. உங்களோட வீட்டுல உங்களுக்கு கீழே உங்களோட ஆபீஸ்ல உங்களோட ஃபேக்டரியில வேலை செய்யறவர்களை மாதிரி மனைவியை பார்க்கலாம். அந்த மனைவி வித்தியாசமானவள். அவளுக்கும் சில ஆசைகள் இருக்கும், அவளுக்கும் சில விருப்பங்கள் இருக்கும், அவளுக்கும் சில உணர்வுகள் இருக்கும். ஒவ்வொரு ஆண்களும் பார்க்கிறது, என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்கணும், எனக்கு வழிபடணும், எனக்கு கட்டுப்படணும், நான் கீழக்கூடிய கோட்டை தாண்டக்கூடாது. ஒவ்வொரு ஆண்களும் பார்க்கிற மாதிரி மனைவிமார்களும் அதை எதிர்பார்ப்பாங்க. என்னுடைய கணவன் என்னோட இருக்கணும், என்னுடைய கணவன் என்னோட மஹப்பத்தா இருக்கணும். இவருக்காக வேண்டி நான் என்னுடைய தாயை துறந்தேன், இவருக்காக வேண்டி என்னுடைய தந்தையை துறந்தேன், இவருக்காக வேண்டி என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் துறந்துட்டு வந்தேன். அவர் எதிர்பார்க்கிற மாதிரி மனைவியும் எதிர்பார்ப்பாள். ஆனா நாங்க ஒரு சைடை தான் பார்க்கிறது. ஏதாவது பிரச்சனை வந்தா அவ வாயாடி, அவள் என்ற பேச்ச கேட்கிறா இல்ல, எனக்கு வழிபடுறாள் இல்ல, எனக்கு கட்டுப்படுறாள் இல்ல, நான் சொல்வதை செய்கிறார்கள் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மறுமுனையில அந்த பெண்ணிடத்தை கேட்டாவும் சொல்லுவா, நான் எவ்வளவு செஞ்சாலும் அவர் என்ற குறையத்தான் பார்க்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, யாராவது நலவு செய்யும் போது பாராட்டுவாங்க, நலவு செய்யும் போது புகழுவாங்க. நலவு யாரு செஞ்சாலும் வஹ்வா சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்க. நல்ல விடயங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல பாராட்டுறது. கெடுதிகள் நடந்தா அத தனிமையில தான் நபி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்கள்ல சில நேரங்களில் தவறு நடக்கும், எந்த சஹாபியையும் நபி அவங்க சுட்டி காட்ட மாட்டாங்க. பொதுவா சொல்லுவாங்க, மா பாலு அஹ்வாம் யஃஅலூன கதா வகதா, ஒரு கூட்டத்திற்கு என்ன நடந்தது, அவர்கள் இப்படி இப்படி எல்லாம் செய்கின்றார்கள், இப்படி இப்படி எல்லாம் செய்கின்றார்கள். நபி அவர்கள் யாருடைய உள்ளமும் துன்படாத புண்படாத அளவுக்கு தான் நபி அவர்கள் தவறுகளை திருத்துவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு செய்யக்கூடிய நேரத்துல அதை அழகான முறையில திருத்துவாங்க. நல்ல வேலைகள் செய்யக்கூடிய நேரத்துல அதை பாராட்டுவாங்க, புகழுவாங்க. யாரையாவது பத்தி ஏதாவது சொல்லிட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவானம் என்று வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில நம்முடைய மனைவிமார்கள் அவர்களும் மலக்குமார்கள் அல்ல, எங்களை போன்ற மனிதர்கள் தான். எங்களை ஆண்களை போன்று அவர்களும் பெண்மணிகள். அவர்கள்ட்ட பலகீனங்கள் இருக்கும், அவர்கள்ட்ட சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், அவர்கள்ட்ட சில தவறுகள் இருக்கும். அதை நாங்க மன்னித்தா தான் அந்த வாழ்க்கை ஓடும். அவர்களுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்துல நாங்க அமைதியாகணும், எங்களுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அமைதியாகணும். ஆனா இன்றைக்கு ஆண்கள்ட்ட பொதுவான ஒன்று, நானும் ஆண் தான், பொதுவா எங்கள்கிட்ட உள்ள மிஸ்டேக்கை நாங்க சொல்லித்தான் ஆகணும். அநேகமான இடங்கள்ல பெண்களுடைய தவறத்தான் சொல்றது, பொம்பளவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க எங்களை தவற ஏற்றுக்கொள்ளணும், நாங்க எங்கள்கிட்ட உள்ள பலகீனங்களை ஏற்றுக்கொள்ளணும். சில இடங்கள்ல ஆண்களுக்கு கோபம் வந்தா பெண் அமைதியா இருக்கும். ஆனா அவ வாயை துறக்கல, அவ வாயை
தொடர்ந்து ஏதாவது பேசின அவ வாயாடி, கணவனோடு வாயடிக்கிறா, கணவனுக்கு பதில் சொல்கின்றா. நபியுடைய காலத்துல நடந்திருக்குது. புகாரி ஷரீஃப்ல ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய இன்னும் ஒரு மனைவி ஹதரத் உம்மு சலமா அல்லது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேர்களில் ஒருவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தாங்க. சஹாபாக்கள் பொதுவா நபி அவர்களுக்கு அன்பளிப்பு அனுப்புவதாக இருந்தா ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய டர்ன் வரும்போது தான் அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா நபி அவர்கள் மற்ற மனைவிமார்களை விட கொஞ்சம் கூடுதலா ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசித்தாங்க. அப்ப ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் ஒரு மனைவியுடைய வீட்டில் இருக்கின்றார்கள். யாரோ ஒரு ஆள் தன்னுடைய ஊழியர்கிட்ட காதியன்ட்ட ஏதோ ஒரு இனிப்பு பண்டத்தை கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. அவர் இனிப்பு பண்டத்தை எடுத்து கொண்டு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுடைய கதவை தட்டுகின்றார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாசலுக்கு வந்து பார்க்கின்றார்கள். யாரோ ஒரு இனிப்பு பண்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அந்த இனிப்பு பண்டம் கொண்டு வந்தவருடைய கையில தட்டினாரு. அந்த தட்டு கீழே விழுவுது, அந்த தட்டு உடைந்து விழுது, அந்த பாத்திரத்தில் உள்ள உணவு பண்டம் கீழே கொட்டி விடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியாக வந்து உடைந்த பாத்திர துண்டுகள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறாங்க. கீழே விழுந்த அந்த உணவு பண்டங்களையும் ஒன்று சேர்க்கிறாங்க. வந்தவர்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க, நீங்க கொண்டு வந்த பாத்திரத்தை உடைச்சிட்டாங்க, உங்களுக்கு வேற பாத்திரம் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு நல்ல பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த சிதறிய உணவுகளை எடுத்து வேறையா போட்டு விட்டு அவர் போனதுக்கு பின்னால சொன்னாங்க, அகாரத் உம்முக்கும், அவங்களோட உம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு. உம்மாண்ட யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துருச்சு. இது எந்த மாதிரியான ரோஷம்? ஹஜரத் சாரா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹஜரத் ஹாஜரை பார்த்து ரோஷப்பட்ட மாதிரி அந்த ஆயிஷாவுக்கு ரோஷம் வந்துருச்சு. இந்த ஒரு வார்த்தையை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொன்றும் சொல்லல. நபி அவங்க யாரு? நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர். ஆனால் நபி அவர்கள் மனைவிமார்களுடன் நடந்தாங்க. ஹஜரத் ஆயிஷாவுக்கு ரோஷம், கோபம் வருது. நபி அவர்கள் பேசல. இந்த காலத்துல பாருங்க, அவ பேசிட்டா, அவக்கு எதிராக வழக்கு போடணும், அவ இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிட்டா, எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியாக இருந்தார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நபியுடைய மனைவிமார்கள் நபி அவங்க வீட்டுக்கு வந்தா சரியான சந்தோஷம். நபி அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான வேலை. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா மனைவிமார்களுடன் 2 கலந்துருவாங்க. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாங்க, வீட்டுக்கு வந்துட்டா எங்களோட சேர்ந்து நபி அவங்க ரொட்டி சுடுவதற்கு மாவை குழைப்பாங்க. நபி அவர்கள் ரொட்டி சுடுவாங்க. மனைவிமார்களுடைய தலையில பேன் பார்ப்பாங்க. தன்னுடைய மனைவிமார்களுடன் ரேஸ் கூட நபி அவர்கள் ஓடி இருக்கின்றார். 2 கலந்துருவாங்க. முழு துனியாவையும் மறந்த மாதிரி மனைவிமார்களுடன் நபி அவங்க சேர்ந்துருவாங்க. நஸாயி ஷரீஃப்ல ரிவாயத் வருது, ஒரு தடவை ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆட்டு முள்ளை எடுத்து கடித்துக் கொண்டிருக்கிறாங்க. நபியவங்க அந்த ஆட்டு முள்ள வாங்கி அவங்களோட வாய் இருந்த இடத்துல இவங்க வாயை வச்சு அந்த இடத்துல கடிக்கிறாங்க. இன்றைக்கு வெளியில நொன் முஸ்லிம் அவங்களோட அன்பெல்லாம் ரோட்ல தான், அவங்களோட அன்பெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லயும் ட்ரெயின் ஸ்டாண்ட்லயும். வீட்டுக்கு வந்தா அவ ஒரு ரூம்ல, இவர் ஒரு ரூம்ல. இதுவல்ல ஃபெமினின் லைஃப். வீட்டுக்குள்ள கணவன் மனைவி எப்படி அன்பாக, எப்படி இரக்கமாக, எப்படி சந்தோஷமாக இருக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க. அதனால நபி அவர்கள் வரும் பொழுது நபியுடைய மனைவிமார்கள் எல்லாம் பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய வீடுகள்ல கணவன்மார் வாராண்டா என்னமோ போலீஸ்காரமார மாதிரி மனைவிக்கு பயம். என்ன வந்த உடனே கத்துவாரு, சத்தம் போடுவாரு, அதை செஞ்சீங்களா, இதை செஞ்சீங்களா, இதே இப்படி, இதே இப்படி என்ன அவருக்கு மனைவி. அதனால் அவர் வருவதே மனைவிக்கு என்னமோ ஒரு வகையான பயம், பெரிய நடுக்கத்தோடு இருப்பாங்க. இவர் வந்ததோடு இப்ப கத்துவாரு, அதோடையும் இதோடையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வாரத்த நபியுடைய மனைவிமார்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருப்பாங்கண்டா, நபி அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில கொஞ்சம் தாமதித்து தான் இஷா தொழுவாங்க. இஷா தொழுதற்கு பின்னால தான் வீட்டுக்கு வருவாங்க.
நபி அவர்கள் வரும் பொழுதே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியை கண்டவுடன் ஆனந்தம் சந்தோஷம் கவிய பாடுவாங்க. லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை கண்டவுடன் பாடுவாங்க. லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், எனக்கும் ஒரு சூரியன், உலக மக்களுக்கும் ஒரு சூரியன். வஷம்சி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ, என்னுடைய சூரியன் உலகத்துடைய சூரியனை விட சிறந்த சூரியன். உலகத்துடைய சூரியன் ஃபஜ்ருக்கு பின்னால தான் உதயமாகும், என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பின்னால தான் உதயமாகும். நபி அவர்கள் இஷாவுக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க. அவ்வளவு முகமலர்ச்சி, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுடன் பழகினாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் நாங்க குடும்ப வாழ்க்கை வாழல்ல. அதனால தான் நம்முடைய ஃபேமிலியில பிரச்சனை, அதனால தான் இல்லற வாழ்க்கையில பிரச்சனை, அதனால தான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தவங்க பிரச்சனை வராது. மனைவிமார்கள் நல்ல வேலைகளை செய்யும் போது அதை பாராட்டணும், அதை புகழணும். ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்க, நாங்க சொல்றோம் இல்ல நீங்க செஞ்சீங்க. அவர் சொல்லுவா இல்லங்க நான் செய்யல, இல்ல நீங்க செஞ்சீங்க, நீங்க சத்தியம் செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, முறை இல்ல. முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ரிவாயத்து வருது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஆள் திருடுவதை கண்கூடாக கண்டாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட சொன்னாங்க, சரித்த திருடிட்டீங்க தானே? அவர் சொன்னார், கல்லா வல்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் திருடல்ல. அதோட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நிறுத்திட்டாங்க. சொன்னாங்க, கதப்து நஃப்ஸி, நான் என்ன பொய்யாக்குறேன், சில பேர் என்னுடைய கண்ணால பார்த்தது தவறோ தெரியல, அதனால நான் என்னை பொய்ப்படுத்தி விட்டேன், அவ்வளவுதான். எவ்வளவு அழகான முறையில் நடந்திருக்கிறாங்க. மனைவி சொல்றாங்க நான் செய்யல, சரி அவ்வளவுதான். அதற்கு பின்னால நீங்க சத்தியம் செய்யுங்க, நீங்க இதை ப்ரூவ் பண்ணுங்க, அல்லது நான் ப்ரூவ் பண்ணுகின்றேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இல்ல அநேகமான பிளவுகளுக்கு வெறும் யூகங்கள் காரணம், சந்தேகங்கள் காரணம், பொய்யான யூகங்கள். ஏன் இவங்களோட பேசுறாங்க, ஏன் இவங்களோட கதைக்கிறாங்க, இவ்வளவு நேரம் மொபைல்ல யாரோட பேசிக் கொண்டிருந்தாங்க, ஏன் இந்த நேரத்துல போறாங்க, ஏன் இந்த நேரத்துல வராங்க. வெறும் யூகங்களை வைத்து இன்னைக்கு நிறைய ஃபேமிலி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, ஈயாக்கும் வத்தன்ன, அநேகமான எண்ணங்களை நீங்க விட்டு விடுங்க, அநேகமான யூகங்கள் இருந்து தவிர்த்து கொள்ளுங்க. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன், அநேகமான எண்ணங்கள் இருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய சில எண்ணங்கள் பாவங்களாக இருக்குது, குற்றங்களாக இருக்குது. வெறும் யூகம், வெறும் எண்ணங்கள், சந்தேகங்கள், அது தன் குடும்பத்திற்குள்ள பிரிவை ஏற்படுத்தி வைக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருப்பாங்கன்னு சொன்னா, சஹாபாக்களோடு கூட இரண்டரை கலந்துருவாங்க. ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், நாங்க சிலவேளை துனியாவை பத்தி பேசினா நபி அவர்களும் எங்களோட சேர்ந்து துனியாவை பத்தி பேசுவாங்க. நாங்க உலகத்தை பத்தி பேசினா நபி அவர்களும் உலகத்தை பத்தி பேசுவாங்க. நாம் ஆகிராவை பற்றி பேசினால் நபி அவர்களும் ஆகிராவை பத்தி பேசுவாங்க. நாங்க சில வேளை உணவை பத்தி பேசணும்டா எங்களோட சேர்ந்து நபி அவர்களும் உணவை பத்தி பேசுவாங்க. நான் சொல்றதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு இதை கூறுகின்றேன். நபி அவர்கள் சஹாபாக்களுடனும் அந்த அளவுக்கு தூர நோக்குடன் நடந்து கொண்டாங்க, தன்னுடைய மனைவிமார்களுடன் நடந்து கொண்டாங்க. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகி பல வருஷமாகியும் ஹஜ்ரத் கதீஜாவுடைய நனவுகளை நபி அவங்க மறக்க மாட்டாங்க. கெடுதி யாராவது கெடுதி செஞ்சுட்டா தனியான முறையில